ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் சுவையில் மணக்க மணக்க சிக்கன் சால்னா, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை சாதத்தோட அட்டகாசமான சுவையில் இருக்கும். சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு துருண தேங்காய், 10-12 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல விழுத அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை அல்லது பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். குக்கர் அல்லது கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, 1 பிரியாணி இலை, 3 பெரிய வெங்காயம் கப் அளவில் 1 கப் இருக்கு. வெங்காயம் வதங்க கொஞ்சமா உப்பு, காரத்துக்கு ஏற்ப 2-4 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1-2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு கை நிறைய மல்லி புதினா இலை, ஒரு ரம்ப இலை கிடைச்ச சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். 1-2 தக்காளி, சின்ன தக்காளியா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், சாதாரண மிளகாய் தூளா இருந்தா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ரொம்ப குறைவான தீயில வதக்கி விட்டுக்கலாம். 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுது கூடவே ஒரு பச்சை மிளகாய். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பரோட்டா சால்னாக்கு எப்போவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருப்பாங்க. எவ்வளோ தண்ணியோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வேக வச்சிடலாம். குக்கரை பொறுத்து சிக்கன் வேகிறது மாறுபடும். சில குக்கர் 2-3, சில குக்கர் 4-5 வரைக்கும் தேவைப்படும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லியில தூவி தீயை ஆஃப் பண்ணிடலாம். பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை சாதத்தோட கம கமன் வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.